இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூட்டணி கட்சிகள் 2021 போட்டியிட்ட தொகுதிகளை விட குறைந்த தொகுதிகளில் போட்டியிட திமுக கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், முழு தகவலை சொல்லுங்க. திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில ஒரு புதிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அது என்ன தகவல் அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக 173 இடங்கள்ல நேரடியா போட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை திமுக கூட்டணியில தேமுதிக புதிதாக வந்திருக்கிறாங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தல் மூலமா திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. எனவே இந்த இரண்டு கட்சிகளுக்கும் கூடுதலாக கூட்டணியில தொகுதி பங்கீடு செய்ய வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எங்களுக்கு கூடுதல் இடங்கள் இந்த முறை வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இன்று முதல் கூட்டணி கட்சிகளோடு திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வராங்க. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியோடு இன்றைக்கு முதல் முறையா திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு கடந்த முறை திமுக கூட்டணியில 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனா இந்த முறை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் திமுக ஒதுக்குவதற்கு முன்வருவதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, தேமுதிகவுக்கு இந்த முறை தொகுதிகள் கொடுக்க வேண்டும், மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு தொகுதிகள் கொடுக்க வேண்டும். அதனால திமுக நாங்க கடந்த முறை போட்டியிட்ட தொகுதியை விட எங்க தொகுதியை நாங்க குறைச்சிக்க போறோம். அதனால கூட்டணி கட்சிகளுக்கும் சில கட்சிகளுக்கு தொகுதியை குறைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். அதனால கூட்டணி கட்சிகள் தொகுதியை குறைக்கிறதுக்கு முன் வரணும் அப்படின்னு திமுக பேச்சுவார்த்தை குழு கூட்டணி கட்சிகளுக்கு சில கோரிக்கைகளை முன்வைக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில தான் ஐயுஎம்எல் கட்சிக்கு கடந்த முறை போட்டியிட்டதை விட ஒரு தொகுதி குறைத்து 2 தொகுதிகளை ஒதுக்குவதற்கு திமுக முன்வர்றதா சொல்றாங்க. இதே மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய மேலும் சில கட்சிகளுக்கு திமுக தொகுதிகளை குறைக்கும் அப்படின்னும், திமுகவும் நேரடியா போட்டியிட்ட தொகுதியில இருந்து 5 ஒரு 7 தொகுதியை குறைத்து போட்டியிட திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. அதனால ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு யாருக்கெல்லாம் மீண்டும் அதே எண்ணிக்கையில தொகுதி ஒதுக்கப்படும், யாருக்கெல்லாம் தொகுதிகள் குறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இப்போது நிலவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.